நல்ல உலகமெல்லாம் அமர்க்க வேணும் என்று பகவானுடைய மருளம் பார்வதியா நானே வினையெடுத்து நாயகனார் கை கொடுத்தார் புதிய நல்ல தினையெடுத்து உடையவனார் கை கொடுத்தார் மறக்காதனை எடுத்து மறையோனார் கை கொடுத்தார் படிகளையும் வாங்கி கொண்டு உலகமெல்லாம் வேணும் என்று ஈசனான பகவான் நாடு இதையெடுத்து நாடு எல்லாம் படிகளந்தான் புதிய நல்ல தினையெடுத்து உதயவன் பகவான் உலகமெல்லாம் படிகளந்தான் இருந்த பிடாமல் இருந்த பிடாமல் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் இந்த உலகத்தை எல்லாம் படைக்க படைத்தால் மட்டும் போதுமா ஐயா? போதாது. படைத்த மனுக்களுக்கு படி அளக்க வேண்டாமா? படின்னு சொன்னா என்ன படி? வேற தராசுபடியா? இந்த கடையெல்லாம் பார்த்து அவங்க முதல் முடியலையே அவங்க முதல் முடியலையே அவங்க முதல் முடியலையே
பார்வதியா கண்ணந்தங்க பார்வதியா அண்ணந்தங்க பார்வதியா சக்தி மௌனமாக இருக்கால மாயந்தங்க பார்வதியா மாயந்தங்க பார்வதியா பார்வதியா அவளையோடு இருக்கும்போது ஆண்டவன் நாம் பகவான் இந்த சிறப்பான வேளையில் பாடக்கூடிய வில்லிசை கலைஞர்களுக்கு இந்த ஐயோ பாலா அடையாறு போட்டு படிக்காங்களே நமக்கு டீ காபி சப்ளை சென்ற இடங்கள் எல்லாம் சிறப்பு பெற்று வரக்கூடிய வில்லிசை தாள கலைஞர் உடுக்கு கலைஞர் குடத்து வாத்தியம் பக்க வாத்தியம் கட்ட வாத்தியம் இப்படி எல்லா வாத்தியங்களையும் செய்து வரக்கூடிய ஆரிய முத்துப்பட்டனுக்கு கோமரம் ஆமா ஆரிய முத்துப்பட்டனுக்கு கோமரம் ஆரிய முத்துப்பட்டனுக்கு வரிக்காரன் அன்போ பண்போ பாசமோ நிறைந்த என் அன்பு அண்ணன் கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் முருகப்பெருமானுடைய பேராணம் எல்லாம் பெற்ற நம்ம ஊர்ல பெரிய பண்ணையாரு சுப்பிரமணியன் அவர்கள். ஆமா அதாவது தாளத்தை அடிச்சாமன்னு சொன்னா நம்ம எல்லாம் படிக்கவே முடியாது. அப்படியே தாளத்தை சுரட்டு அடிப்பாங்க ஐயா. அந்த அளவுக்கு பேரும் புகழும் பெற்ற அருமை அண்ணன் நமக்கு டீயையும் காபியையும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அவர்களுடைய குடும்பம் எல்லாம் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? வாழ வேணும் சுவாமி, வளர வேண்டும், வாழ வேண்டும், வளர வேண்டும், வளர வேண்டும். ஆயிரத்து பட்ட சம்பூராட்சி அம்மா அனைத்து ஓங்கி வாழ வேண்டும். அவர்களோட குடும்பம் எல்லாம் முத்தாரம்மா அருளாய அருளாய சிவபெருமான் இருவேறு உலகம் எல்லாம் இறையிறந்து பகவான் கைலாசம் வரும்போது என் உமா தேவியாகப்பட்ட பார்வதி நீட்டினகா முடக்கல அவங்க கொண்ட முடியல கண்ணீரும் கவலையோடு அமர்ந்திருக்க. கவலையோடு அமர்ந்திருக்கக்கூடிய வேளையில் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் கைலாசம் வருகின்றான். அம்மா பார்வதி என்று எப்படி கேட்பாரு தெரியுமா? கவலையோடு இருப்பதென்ன, கவலையோடு இருப்பதென்ன, அம்மா இருப்ப பார்வதியே
முகந்தா வாட்டமுற்று இருப்பதென்ன தாமரை முகங்கள் எல்லாம் முகங்கள் உழைந்து இருப்பதென்ன ஆண்டவா பகவானே ஆதி சக்தி வார்த்தைகள் விடிய கால வேலைக்கு போன மனுஷன் சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாருன்னு சொன்னா என்ன வாங்க இவ்வளோ நேரம் ஆயிடுது சரி வந்துட்டீங்க பின்னால வெண்ணி போட்டு வச்சிருக்க குளிச்சுட்டு வாங்க அப்ப அத்தான் குளிச்சுட்டு வந்த உடனே தான் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும் போது பரவாயில்ல நம்ம பொண்டாட்டி நம்ம தாலி கேட்டின மனைவி நம்ம மேல பாசமா இருக்கா அப்படின்னு நினைப்பாரு. இப்ப மறுநாள் வேலையை முடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு வந்துருவாரு. இந்த அம்மா எந்த நேரம் பார்த்தாலும் என்னையா எல்லாரும் 6 மணிக்கு வந்துட்டாங்க உமக்கு மாத்திரம் 6:30 ஆகுதுன்னு சொன்னா 1/2 மணி நேரமா எங்கேயா பேரு வர வர உன் மொழி சரியில்லை, உங்க நடையும் சரியில்லை, இது உடுத்திருக்க உடையும் சரியில்லையா, என்னமோ நடக்கு எனக்கு தெரியாமலே போயிடும். எனக்கு எவ்வளவு தூரத்துக்கு போய் பாரும். இப்படி பேசும்போது என்ன இவன் எந்த நேரம் பார்த்தா நம்மகிட்ட சிறுசுன்னு வராது. அப்ப வீட்டுக்கு போறதுக்கு மனசு வருமா? வீட்டுக்கு போனவா நல்லா இருக்கியா எப்ப பார்த்தது தெரியுமா? இந்த ஆசார பந்தலில் அலங்கார மேடையில் குலசையிலே குழுவிருக்கக்கூடிய என் தாயாகப்பட்ட அம்மையை முத்தாரம்மாவுடைய திருக்கல்யாண வாசலில் இந்த சிறப்பான வேளையில் பாடக்கூடிய வில்லிசை கலைஞர்களை ஆதரிக்க வேண்டும், அன்பளிப்பு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணங்களோடு நமக்கு அன்பளிப்பு செய்தவர்கள் நம்ம ஊர்ல தலையாரி தலையாரி உத்தியோகம் அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த மறைந்த எங்களது அருமை பெரியப்பா நடுங்காட்டு தியாகி நந்தகோனாருடைய வழி வம்சம் ராமகிருஷ்ணன் நம்பியார் அவர்களும் அவர்களது மகனாகப்பட்ட எனது அன்பு சகோதரர் தலையாரியாக இருந்து வரக்கூடிய திருநாமம் என்ற சாஸ்தா அவர்கள் இந்த சிறப்பான வேளையில் காப்பி பணியழக போரையிடம் உங்க பார்வதியா எனக்கு போரையிடம் எதிரியா பார்வதியா சொன்ன போது பகவான் எது சொல்வார்? பாடியம்மா பார்வதிய காக்க ஒரு சொல்ல கேளு, எந்தனோடு வந்தையானா எந்தனுக்கும் உங்களுக்கும் இறக்க முடியாது. ஏழை மனம் கொண்டவல்லா ஏழை மனம் கொண்டவல்லா ஏழைக்குத்தான் இறங்கிடுவா. பகவானே வரம்பரவே சுவாமி படியிறக்க போற இடம் பார்வதியால் நான் வருகிறேன், இறைவிறக்க போற இடம் ஈஸ்வரியா நான் வருகின்றேன். அம்மா பார்வதி என்னோடு வந்தன்னு சொன்னா இடங்கள்கள் வந்து சேரும்.
எனக்கும் உனக்கும் ஒருபோதும் இதை இழக்க முடியாதம்மா. பகவானுடைய படைப்பு இந்த உலகத்தில் பல விதமாக இருக்கும். பார்வதி எப்படி இருக்கும்? வலியவர் இளையவர், குருடு செவரு, நொண்டி மூக்கரை, சரி, பிள்ளை இல்லாதவர் பிள்ளை இருக்கின்றவர், உயர்ந்தவர் தாழ்ந்தவர், என்னோடு வர வேண்டாமே என்று ஈசன் பகவான் சொன்னவுடனே அண்டவா பகவானே என்ன சுவாமி உங்களோட சக்தி நான் கட்டாயம் படியிறக்க வாரேன். ஆனா எந்த விதமான ஒரு வார்த்தையும் என் வாய்ப்பிறந்து பேச மாட்டேன். பார்வதியால் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்ல ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் அப்படியே ஆட்டும் என்று ஆண்டவன் பகவான் உலகம் எல்லாம் இழைக்க வேணும் என்று சத்தியோடு சிவனுமாக சந்தோஷமாவார நாடியெல்லாம் படியலாம் நல்ல திரையெடுத்து உலகமெல்லாம் படியலாம் மறக்காது மாநிலமும் படியலாம் சேர்ந்து 14 உலகம் எல்லாம் யாரு யாருக்கு எப்படி எப்படி படிகளக்கணுமோ சரி அந்த விதமான முறையில் பகவானும் பார்வதியும் படிகளந்து பூலோகத்தில் வந்து படிகளக்க வரக்கூடிய மாசம் பங்குனி சித்திரை. சரி என்ன அடிக்கும்? படி அடிக்கும். ஐயா வாங்க வாங்க வாங்க. பங்குனி சித்திரை மாதம் வெயில் அடிக்கும். காத்து வீட்டுக்குள்ள அடிக்கும். வெயில் அடிக்கும். விட்ட பாம்பு செத்து போகும். அப்பேற்பட்ட வெயில் காலத்தில் பகவானும் பார்வதியும் மானாமதுரை. அந்த மானாமதுரை பக்கத்துல குறிஞ்சி மாநகரம். அந்த குறிஞ்சி மாநகரத்துல ஊருக்கு மேற்க இந்த ஊர்ல மேற்க கிடக்க சொல்லுங்க பார்ப்போம். ஏன் இந்த ஊர்ல கிழக்கு மேற்க சொல்லுங்க பார்ப்போம். அதேதான் சொல்லுங்க. ஐயா சிரிக்காது. ஒரு திசை சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. மாமாடை கல்வி இந்த மாமா இப்போ ஊருக்கு எப்படி போவீங்க? ஊருக்கு போகும்போது அதே அங்க மட்டும் கிழக்கு எப்படி வருது? அப்படியா? ஊருக்கு மேற்க ஒரு சக்தி வாய்ந்த பிள்ளையார் கோயில். இதுக்கு மேற்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு. பாலத்துக்கு இவருக்கு கண்ணு எங்களுக்கே தெரியல. எங்க ஊர்ல பட்டநாடு 8 பேர்களும் அவரடித்து வரக்கூடிய வேளையில்
தேவலோகத்தில் வாழக்கூடிய காமதேனு பசுவை வரவழைத்து காமதேனு பசுவுடைய பாலமர்தத்தை கறந்து என் தாயான முத்தாரம்மா